சஹஸ்ரநாமத்தை முடிச்சுட்டு அம்பாள் சிவனை கேட்கும்போது ஸ்ரீராம ராம ராமேதின்னு ராம. ஏன்னா இது நிறைய தடவை நீங்க கேள்விப்பட்டுக்கலாம், சங்கீத சாஸ்திரத்திலே மேளகர்த்தா ராகத்துல வரும். கடபயாதி சங்கியான்னு பேர். அ ஆ இ இ உ உ அது ஒரு அக்ஷரங்கள். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண த த த த ண. 1 2 3 4 5 6 7 8 9 0. 1 2 3 4 5 6 7 8 9 0. ப ப ப ப ம 1 2 3 4 5 ய ர ல வ ஷ ஷ ச ஹ 1 2 3 4 5 6 7 8. அதை வச்சுதான் ராம ராம ராம. ய ர ரங்கிறது ரெண்டாவது அக்ஷரம். ப ப ப ப ம மாங்கிறது அஞ்சாவது அக்ஷரம். ராம 2 × 5 10. ராம 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 10 × 10 × 10 10 பவர் 3000. அந்த கணக்கை வச்சுதான் அம்பாள் சஹஸ்ரநாம தத்துல்யம்னு சொல்றா. மேளகர்த்தா ராகத்துல தீர சங்கராபரணம். தி 9, த 9வது அக்ஷரம், ர ய ர 2வது அக்ஷரம், 92 திருப்பி போடணும். அப்ப 29வது மேளகர்த்தா தான் தீர சங்கராபரணம். 59 திருப்பி போட்டேன்னா 65, அதுதான் மேச்ச கல்யாணி. எல்லாமே கணக்க வச்சுதான் வரும். பட்டத்ரில் ஆயுராரோக்கிய சௌக்கியம்னு முடிச்சார். 5வது நாள் நான் இங்க உபன்யாசம் 2023 பண்ணும்போது சொன்னேன், இட் கரஸ்பாண்ட்ஸ் டு 17,13,228th day, which corresponds to the 27th November 1587. அப்படின்னா ஒரு கவிஞன் முடிக்கும் போது கூட கணிதத்தை யூஸ் பண்றார். ஒண்ணுமே இல்ல. காஞ்சிபுரத்துக்கு சத்யவிரத கஷேத்திரம்னு பேர். காஞ்சிபுரத்துக்கு சத்யவிரத கஷேத்திரம். சத்ய ச ய ர ல வ ஷ ஷ ச ச 7 ய ய 1 71. அதனாலதான் இப்போது பீഠத்தை அலங்கரித்த பெரியவா காஞ்சி பீட்டத்துல சத்ய சந்திரசேகரேந்திரன் வருது இல்லையா, 71. அந்த சத்ய கரஸ்பாண்ட்ஸ் டு 71. அப்போ நம்ம பெரியோர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கணிதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கிறது இதுல தெரியுது.